C for டீச்சர் வணக்கம். வணக்கம். ஓட்டு போடுங்க. அங்க ஒரு ஓட்டு. டீச்சர் வணக்கம். வணக்கம். இந்த தடவையும் எலெக்ஷன்ல நிக்கிறேன். மறக்காம ஓட்டு போட்டுடுங்க. ஸ்கூல்ல ஒழுகுற ஓட மாத்தி கொடுங்கன்னு எவ்வளவு தடவை கேட்டோம், நீங்க மாத்தி கொடுக்கல. இப்போ ஓட்டு கேட்டு வந்துட்டீங்க. 10 வருஷம் எம்எல்ஏவா இருந்திருக்கீங்க. இந்த தொகுதி மக்களுக்கு என்ன சேவை செஞ்சிருக்கீங்க? டேய், கதவு மூடுங்கடா. ஏண்டி, நீ போடுற ஒத்த ஓட்டுக்கு நான் மொத்த சாதனையும் சொல்லணுமா? சொல்றேன், பட்டியல் போட்டுக்க. 16 குடியை கெடுத்திருக்கேன், 10-15 கொலை பண்ணிருக்கேன், மக்கள் பணம் 2 கோடி கொள்ளடிச்சிருக்கேன், 200 ஏக்கர் புறம்போக்கை என் பேர்ல வளைச்சு போட்டிருக்கேன். இதுல வெட்டுப்பட்டவன் 200 பேரு, ஊரு விட்டு ஓடினவன் 300 பேரு. இதுக்கு இடையில எதிரி 30 பேரை அடக்கியிருக்கேன், அழகி 10 பேரை. இதான் நீ கேட்ட 10 ஆண்டு சாதனை. இந்த கேள்வி கேட்கிற வேலையெல்லாம் உன் பசங்க கிட்ட வச்சுக்க. என்கிட்ட கேட்டேன்னு வச்சுக்க, பதிலுக்கு பதில் தான், பழிக்கு பழிதான். உங்க டீச்சர் கேட்ட கேள்விக்கு விளக்கமா பதில் சொல்லிட்டேன். கண்டிப்பா எனக்கு தான் ஓட்டு போடுவாங்க, மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. தொண்டர்களே, இன்னியோட தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு மறுநாள் ஓட்டு பதிவு. எல்லாரும் ஊத்திக்கிட்டு பொத்திக்கிட்டு படுங்க. அண்ணே, நாம இது வரைக்கும் 40 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கோம். அதில் 3 லட்ச ரூபா போஸ்ட்டுக்கே செலவாயிருக்கு. ஆனால் அவனுக்கு ஒரு சின்ன பிட் நோட்டீஸ் கூட ஓட்டலண்ணே. அது மட்டும் இல்லைண்ணே, நம்ம விளம்பரம் இல்லாத சுவரே கிடையாது. ஆனால் அவங்க சுவத்தில் ஒரு கறிக்கோடு கூட போடல. நீ ரோடு போடாத அண்ணே. நீங்க நொய்யாத வீதி இல்ல, போகாத வீடு இல்ல, பார்க்காத ஆள் இல்ல, இவ்வளவு ஏன் விழாத காலம் இல்ல. அப்படி இருந்தா அவன் அண்ணனை எதிர்த்து எந்த தைரியத்துல நான் நிக்கிறான்? டேய் யாரு டேய்ன்ற? டேய், அண்ணே, உங்களை எதிர்த்து அவன் எந்த தைரியத்துல நீ நிக்கிறான்? நாய் ஒண்ணுக்கு இருந்து தந்தி கம்பம் சாஞ்சிடாது. அது மாதிரி தான் அவன் என்னை எதிர்த்து நிக்கிறது. போன எலெக்ஷன்ல 1 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சேன். இந்த எலெக்ஷன்ல மொத்தம் 3 லட்சம் ஓட்டும் எனக்கு தான். அண்ணே அண்ணே, விடிய காலையில வேட்டு வச்சுட்டாங்கண்ணே. நம்ம குடி கட்டுச்சு, நாசமா போச்சு. நீங்க மண்ணை கவ போறீங்கண்ணே. என்னடா சொல்ற? நான் என்னத்தனே சொல்றது, அங்க டிவியை பார்த்துட்டு ஊரே பார்த்துக்கிட்டே இருக்குது. போங்கண்ணே, டிவியை போடுங்கண்ணே. முன்னாடி புருஷனை பார்த்து லுக்கு விடுற பாடி. ஏய் கான்ட்ராக்டர், இவங்கெல்லாம் யார் தெரியுமா? இதோ நிக்கிறாங்களே பப்ளிக். இவங்களோட அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சி, பெரியப்பா, பெரியம்மா, சித்தப்பா, சித்தி, குழந்தன், குழந்தையா, மச்சான், மச்சினிச்சி, மொத்தம் சொந்தங்களையும் இறக்கிருக்கேன். இவங்களை வச்சு ரோடு போடு. இதுல ஒரு தடவை சீரியஸ் அசால்ட்டா முறுக்கு விற்கிறவனா கிரிக்கெட்னு. இப்ப பாத்தியாடா அண்ணன் முழு கிரிக்கெட் ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. எல்லாம் இந்த டிவி இருக்கிறதுனால தான். பூவரசு, இன்னும் 10 நிமிஷத்துல இந்த சூலம் டிவி இருக்கிற இடம் தெரியக்கூடாது. தரமட்டமாக்கிடு. சரிண்ணே. டேய் வாங்கடா. சூலம் டிவி இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது அண்ணாத்தாரு. நல்ல அரசியல்வாதியா, நாட்டு மக்களுக்கு ஏதாவது நல்ல செய்யணும்னு நினைக்கிறேன். வயிறு எரியுதியா, இந்த வயிற்றெரிச்சல் அவனை ஒரு நாளைக்கு எரிச்சு சுட்டு சாம்பலாக்காம விடாது. அவன் நாசம். அண்ணா, டேய் லைவ்ல போட்டு அளவு கூட்டுறான்டா. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அட்ரஸ் மாத்திட்டானே, தேடிட்டு இருக்கானே. தேடி அடிச்சு நொறுக்குங்கடா. மன்னிக்கவும், சூலம் டிவி நேரு தேர்விற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் இதெல்லாம் ஓட்டு. அது முடிஞ்சிட்டா இதெல்லாம் வெத்து வேட்டு. அதுக்கப்புறம் வைக்கிறேன்டா உனக்கு அதிர் வேட்டு. உண்மையை சொல்லணும்னா அவன் தான் உங்களுக்கு அதிர் வெட்டு வச்சிருக்கான். இன்னும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அண்ணா, அட்ரஸ் மாறி மாறி இருக்குண்ணே. இதுக்கு இடையில எதிரி 30 பேரை அடக்கியிருக்கேன், அழகி 10 பேரை. அட கொலகார பாவிகளா! அவ உங்க வாயத்தான் கலறினா,
ஆனா நீங்க உங்க குப்பை மேட்டையே கிளறிட்டீங்க. ஆனா ஒண்ணு, அவங்க கேவலப்படுத்தணுன்றதுக்காக கேள்வி கேட்கல, கேமராக்கு ஏத்த மாதிரி கேள்வி கேட்கல. நீங்க கொஞ்சம் நல்ல மேக்கப்போட வந்திருக்கலாம். மீண்டும் நினைக்கவும் பூலம் துவி பழைய முகரில் பூலம் துவி இதே முகவரியில் பரபரப்ப போலாம். என்னடா வேணும்? டிவியில போட்டு பப்ளிக்ல பிலிம் காட்டுறியா? அண்ணன் பூங்குன்றான் எத்தனையோ கொலை பண்ணிருக்காரு, அதுல இது ஒண்ணுடா. என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க? இருப்பா டேய் டேய் அந்த மூர்த்தியை விட சொல்றான். அவனை விடுங்கடா. அங்கேயே அடிக்காதீங்களா? சிங்காரத்தை விட சொல்றான். அந்த பூதலிங்கத்தையும் விட சொல்றான். நீ முதல்ல அந்த ஈஸ்வர விடலாம். டேய் டேய் அவனே நான் பாக்குறேன், விடுறாங்கல்ல. அண்ணே இங்க நடக்கிறது எப்படின்னு உனக்கு அங்க தெரியுது? அப்படியே நேர்ல பாக்குற மாதிரி சொல்ற? எனக்கு மட்டும் இல்ல, ஊருக்கே தெரியுதுடா. என்னன்னு சொல்ற? லைவா தெரியுதுப்பா, நேரடி லைவா. நாங்க ஓட்டுக்காக எத்தனை கொலை வேணாலும் பண்ணுவோம்டா. டேய் கிளம்பி வாங்கடா. விட்டுருவாமா? பகுந்துருவாங்க. ஏய் இன்னும் என்னடா பில்டப் பண்ணிட்டு இருக்க? பொத்திட்டு போ போ. அவ ஏன் போனேன், இவன் ஏன் முறைக்கிறேன்? சுயேட்சை வேட்பாளர் துரைசிங்கம் 17 ஓட்டுகள் வித்தியாசத்தில் முன்னணியில் உள்ளார். வேட்பாளர் பூங்குன்றன் 28 ஓட்டுகள் வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கிறார். மூன்றாவது சுற்றின் முடிவில் சுயேட்சை வேட்பாளர் துரைசிங்கம் 47 ஓட்டுகள் வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கிறார். வேட்பாளர் பூங்குன்றன் அவர்கள் 8 ஓட்டுகள் வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கிறார். இளையாங்குடி வேட்பாளர் மாணிக்க வாசகம் 3000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கிறார். தேர்தல் இறுதி முடிவுகள். இந்த தேர்தலில் வியப்பூட்டும் செய்தி. கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் பூங்குன்றன் வெறும் 10 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். அவரை எதிர்த்து நின்ற சுயேட்சை வேட்பாளர் துரைசிங்கம் கடைசி சுற்று வரை முன்னணியில் இருந்து மிக குறைந்த ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். எதுக்குடா மாலை போடுறீங்க? என்னண்ணே 3ஆவது முறையை ஜெயிச்சிருக்கல? எத்தனை ஓட்டுல? 10 ஓட்டுல ஜெயிச்சோம்னா. 10 ஓட்டோ லட்சம் ஓட்டோ வெற்றி வெற்றி தானே. எத்தனை ஓட்டு கள்ள ஓட்டு போட்டீங்க? 25000 ஓட்டுண்ணே. அது போடலன்னா சொல்றா, போடலன்னா தோத்துருப்போம்ண்ணே. நான் தோத்து போற நிலைமைக்கு வர காரணம் யாரா? யாரா? ஈஸ்வரன். என்னடா ஈஸ்வர்? ஈஸ்வர் இந்த மாலையில அப்படியே வச்சுக்கோங்க. அவன் பணத்துக்கு போனோம். டேய் தூக்கிட்டு வாங்கடா அவனை. என்ன ஆள் மேல இவ்வளவு பாட்டுமா வரீங்க? அந்த படுபாவி எம்எல்ஏ மறுபடியும் ஜெயிச்சிட்டா. எப்ப என் வீட்டுக்கு வந்துருவானோ பயமா இருக்குமா. கொஞ்ச நேரம் உன் வீட்டுல இருந்துட்டு போகட்டா? இதெல்லாம் போய் என்ன கேட்டுக்கிட்டு தாராளமா இருந்துட்டு போங்க. நிறுத்துடா. என்னம்மா எங்க நிக்கிற? என் கூட கிளம்பு. எங்க? எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் எங்க கூப்பிட்டாலும் வரேன்யா இல்லையா? சொன்னேன், அதுக்கு இப்படி ரோட்ல நீ எதுவும் பேசாத, என் கூட கிளம்பு. துணிமணியாவது மாத்திட்டு வரேன். ஒன்று வேறடா, வண்டியை திருப்பு போ. எங்க போணுமா? திருவண்ணாமலைக்கு. வாடா.
சாமி வாங்க. சாமி அப்படியே என் புள்ள மாதிரியே இருக்கீங்க. இங்க வர்ற எல்லாருக்கும் நான் பிள்ளை மாதிரி தான். சொல்லுங்க. என் புள்ள பார்க்க தான் உங்க மாதிரி. ஆனா உங்ககிட்ட இருக்கிற சாந்தம் அமைதி அவங்ககிட்ட கொஞ்சம் கூட கிடையாது. சின்ன ஆளு பெரிய ஆளுன்னு பார்க்காம நியாயம் தர்மம்னு கோவப்பட்டு பிரச்சனையை உண்டாக்கிக்கிறான். ஒரு தெய்வம் கருணையின் அம்சமா இருக்கு, இன்னொரு தெய்வம் கோவத்தின் உச்சமா இருக்கு. தெய்வங்களே இப்படி இருக்கும்போது மனுஷன் எப்படி ஒரே மாதிரி இருக்க முடியும்? என்னால அப்படி நினைக்க முடியல சாமி. என் புருஷன் என்ன அல்பாயுஸ்ல விட்டுட்டு போயிட்டாரு. அவர் விதி வந்து சாவல. இப்படி எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ணதுனால தான் பாவிங்க அவரை கொன்னுட்டாங்க. அவர் சாவுக்கு காரணமே இந்த மாதிரி கோபமும் வேகமும் தான். என்னம்மா இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு? நீ சும்மா இருடா. எந்த வேகமும் கோபமும் என் புருஷனை கொண்டுச்சோ அதே வேகமும் கோபமும் இவனுக்கும் அப்படியே இருக்கு சாமி. என் புருஷனை இழந்த மாதிரி எங்க என் பிள்ளையும் இழந்துருவேணும்னு எனக்கு பயமா இருக்கு. நீங்க தான் அவன் மனசை மாத்தணும் சாமி. சில பேருக்கு சொன்னா புரியும், சிலருக்கு பட்டு புரியுற காலம் வரும். உங்க மகன் எப்படியோ எனக்கு தெரியாது. உங்க பிள்ளைகிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா? அதுக்கு தானே சாமி கூட்டிட்டு வந்திருக்கேன். டேய் சாமி கூட போடா. என்னம்மா நீ? போடா.